இன்னைக்கு உலகம் வேறொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்? என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். 6 மாசம் பார்க்கறான், பிடிக்கலையா? பொண்ணும் அப்படிதான் இருக்கு, பையனும் அப்படிதான் இருக்கான். பிடிக்கலையா? ஓகே ரைட், விடுங்க, முடிஞ்சு போச்சு. டிவோர்ஸுங்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணம். முந்தானேத்து நாங்கள் ஒரு வீடியோவே போடணும்னு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் 10 வருஷம் வாழ்ந்தவங்க, 15 வருஷம் வாழ்ந்தவங்க, 20 வருஷம் வாழ்ந்தவங்கலாம் டிவோர்ஸ். எனக்கு அதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, டிவோர்ஸ் பண்ணும்போது இவங்க ஏன் சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க? ஒரு காலத்தில் டிவோர்ஸ் பண்ணால் தெரியாமல் பார்த்துப்பாங்க. அவங்க குடும்பத்தில் அப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? தெரியாமல் பார்த்துப்பாங்க. ஐயோ விவாகரத்து ஆயிடுச்சுன்னா தப்பாக நினைப்பாங்களே எல்லாரும் அப்படின்ட்டு கூடுமான வரைக்கும் அதை வெளியே தெரியாமல் பார்த்துப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. டிவோர்ஸ் ஆனால் 2 பேரும் சந்தோஷமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் பிரிந்து விட்டோம். கல்யாணத்துக்கு கூட அவன் சொல்லலை, நமக்கு அவன் கல்யாணமே நடந்து நமக்கு தெரியாது, சொல்லலை. டிவோர்ஸ் ஆனதை சோசியல் மீடியாவில் போட்டு நாங்கள் பிரிந்து விட்டோம். இதை பார்க்க பார்க்க எனக்கு என்ன தோணுச்சு, ஏன் இப்படி இருக்கிறான், ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தோணுது என்னன்னா, பிசாசு கடைசி காலத்தில் டிவோர்ஸுங்கிறத ஒரு சாதாரணமான விஷயமா மாத்திக்கிட்டு இருக்கிறான். இது ஒன்றும் பெருசு கிடையாது, எல்லாரும் பண்றதா, நாம என்ன பண்ண தப்பு இல்லை அப்படின்னு எல்லாருமே இப்போ அந்த டிவோர்ஸ் பிள்ளைகளுக்குள்ள சாதாரண விஷயமா போயிடுச்சு. ஒரு காலத்தில் ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு சமுதாயத்தை பத்த பயம், ஐயோ எல்லாரும் தப்பா நினைப்பாங்களே. அதெல்லாம் தாண்டி இப்போ சபைகளுக்குள்ள இந்த கல்ச்சர் வந்துடுச்சு. இது ஊழியக்காரனுக்குள்ள வருது. ஊழியக்காரன் பண்றதை பார்த்து விசுவாசி என்ன நினைக்குது? பாஸ்டரே பண்றாரு, அவரே பண்றாரு, நம்ம பண்ணா என்ன? அவனுக்கு பின்னாடி இருக்கிறவனுக்கெல்லாம் இவன் ரோல் மாடலா மாறுறான். நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில நிறைய ஊழியக்காரன் பிள்ளைகள் டிவோர்ஸ். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அது உலகத்துக்கே தப்பு. அவன் சரின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாளும் அது சபைக்கு சரியாய் மாறவே மாறாது. வேதம் சொல்றதை தாண்டி ஆண்டவர் ஏதோ 4000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான ஒரு ஃபார்முலாவை எழுதி கொடுக்கல, அடுத்த 2000 வருஷத்துக்கு தேவையான அப்டேட்டட் ஃபார்முலாவை எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இதை தாண்டி மேன்மையான ஒரு ஃபார்முலா கிடையவே கிடையாது. அவ்வளவுதான். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும், ஜெபிக்கணும், முழங்கால் போடணும், உபவாசிக்கணும். கல்யாணம் பண்ண பிறகு ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. கர்த்தர் கொடுத்தது அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. இன்னைக்கு உலகம் சபையை உலகத்தை பார்த்து காப்பி அடிச்சிட்டு இருக்குது. தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு கூட இணைகிறதுனால, நான் சொல்றது வெறும் மாம்ச இணைப்பல்ல, உலகத்தினுடைய காரியங்கள் சபைக்குள்ளே வருது. கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தின் பாட்டு வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தின் மியூசிக் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தின் உபதேசம் உள்ள வந்துச்சு. இப்போ பிசாசின் மகன்கள் பிசாசின் பாட்டையே கொண்டு வந்து உள்ள பாடுறான், சினிமா பாட்டையே உள்ள கொண்டு வந்து பாடுறான். இன்டர்வியூல சொல்றான், என்ன தப்பு, சினிமா பாட்டுல தீர்க்க தரிசனம் வெளிப்படுங்கிறான். இவெல்லாம் கண்டிப்பா பிசாசு கிட்ட இருந்து வந்தவன் தான். சொல்றதுக்கு எந்த விதமான தயக்கமும் தேவையே கிடையாது. அது பிசாசினுடைய காரியங்கள் தான். தேவனிடத்துல இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரவே வராது. எப்படி வரும்? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து ஒரு இச்சையான பாட்டில இருந்து தீர்க்க தரிசனம் வரும்னு எந்த பிசாசு தான் சொல்லுமே ஒழிய தேவ ஆவியானவர் சொல்லவே மாட்டார். அப்ப சபையானது இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்க கூடாது. சபையும் போய் அவர்களோடு கூட இணையவும் கூடாது. நமக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு. ஒரு நமக்கு அந்த பவுண்டரிங்கிறது நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன், ஏதோ கண்டிப்பு, ஏதோ நம்ம ஒடுக்கிக்கிட்டு வாழ்றோம். இல்ல இல்ல, நாம கர்த்தரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், மேட்டின் மக்கள், மலையின் ஜனங்கள் இப்படித்தான் இருப்பாங்க. இது மாடல். அவன் சொல்றான், அவன் மலையில வாசம் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள். நாம மலைக்கு மேல போய் தேவனை தரிசிக்கிற ஜனங்க. இது கண்டிப்பு இல்ல, ஆசீர்வாதம். இப்படி வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்தை பார்த்து ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அவன் செய்யறதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? அவனுக்கு அது சரின்னு படுது. நான் சொல்றேன், அவனுக்கே அது தப்பு, அவனுக்கே அது தப்பு. அங்க போய் பாருங்க, கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. இவருக்கு இது 2வது கல்யாணம், அதுக்கு அது 3வது கல்யாணம். அவங்களுக்கு அது தப்பா பரல. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த 2வது கல்யாணத்துக்கு இவங்களுக்கு 3வது கல்யாணம், 2 பேர் பண்ற கல்யாணத்துக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க பண்ணது சரிங்கிறத அவங்க அங்கீகரிக்கிறாங்க. இது அப்படியே சபைக்குள்ள வருது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ்டர் 2 பேருக்கு 3 கல்யாணம் பண்ணாரு. எப்படின்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் 2 பேர், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார். பண்ணி வச்ச பிறகு 2 பேரும் கொஞ்ச நாள்ல பிரிஞ்சுட்டாங்க. அப்புறம் பிரிஞ்சு சபைக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவன் வந்து கேட்டான், பாஸ்டர் ரொம்ப நாளாக நான் தனியாக இருக்கிறேன், ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னா. அவர் ஜபத்தோட இன்னொன்னை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார், அதே சர்ச்சில்.
இப்போ அந்த பிள்ளை வந்து கேட்டுச்சு, அவனுக்கு மட்டும் பண்ணி வச்சிங்களா? நானும் உங்க பிள்ளை தானே, உங்க சபைக்கு தானே வரேன். பாஸ்டர் பார்த்தாரு, நான் பாரபட்சம் இல்லாத போதகர், அதனால அந்த பிள்ளைக்கு ஒன்று பண்ணி வச்சிட்டாரு. 2 பேரும் 3 கல்யாணம். புரியுதா? அவருக்கும் அது தப்பா தெரியல, அவங்களுக்கும் அது தப்பா தெரியல. இன்னைக்கு நிலைமை அதுதான் சபையினுடைய நிலைமை. இவர்களுக்கு பாவம் இன்னதென்ற தெரியாம இருக்கு. நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னாடி பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் என்று ஒன்று வராவிட்டால் எனக்கு பாவம் என்னன்னே தெரியாது. இது பாவம் எனக்கு சொல்லி கொடுத்தது நியாயப்பிரமாணங்கிறாரு. இப்ப ஜனங்க அந்த முன்னாடி நிலைமை நோவா காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்ப எது பாவம்னே இவங்களுக்கு தெரியல. இதுல என்ன தப்புன்னு கேட்கிறான். பிள்ளைகள் கேக்குது, சரி வரையில அதுக்குன்னு கஷ்டப்பட்டு அப்படியே வாழ சொல்றீங்களா கடைசி வரைக்கும்? நீ முதல்ல நல்லா ஜெபம் பண்ணி செலக்ட் பண்ணு. செலக்ட் பண்ண பிறகு வாழ்க்கையில குடும்பம்னா பிரச்சனை வராம இருக்கவே இருக்காது. பிரச்சனை வராம இருந்தா அது குடும்பமா இருக்காது. பிரச்சனை வராம இருக்கு, 100% வீடு அமைதியா இருக்குன்னா அது சிமெண்ட்ரி, கல்லறை. அங்கதான் எல்லாரும் இருப்பாங்க, அமைதியா இருக்கும், ஒரு சவுண்டு கூட வராது கல்லறையில. ஆனா 100கணக்கானவங்க படுத்திருப்பாங்க, ஒரு சவுண்டும் இருக்காது. ஜனங்கள் இருக்கிற இடம்னா சவுண்டு வந்தாதான் அந்த ஜனங்க இருக்கிற இடம். குடும்பம்னா கொஞ்சம் ஏற இறக்க இருக்கதான் செய்யும், இல்லாம எப்படி இருக்கும் இல்லையா? சிங்கம் இருந்தா உருவனா தானே அது சிங்கம். அது பாட்டு பார்த்து தூக்கிட்டே இருந்தா சோம்பேறி சிங்கம் தானே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிற மாதிரி ஒரு மனைவி ஆதாமுக்கே வரல, நமக்கு எப்படி வரும்? நாம நினைக்கிற மாதிரிலாம் வராது. ஏற்ற துணைனா முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஏற்ற துணைனா என்ன? ஆதாமுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்கினார். ஏற்ற துணைனா என்ன? ஆதாமுடைய சரீர அமைப்பு வேற, ஏவாளுடைய சரீர அமைப்பு வேற. ஆதாமின் சிந்தனை வேறு, ஏவாளின் சிந்தனை வேறு, எல்லாமே வேற. அப்புறம் எது ஏற்ற துணை தெரியுமா? நீங்க போய் பாருங்க, ஒரு கப் அண்ட் சாசர் டீ குடிக்கிறோம் இல்லையா? கப்பு ஒரு மாதிரி இருக்கு, சாசர் ஒரு மாதிரி இருக்கு. இது வெர்டிகலா இருக்கு, இது ரவுண்டா இருக்கு. இது ரெண்டும் ஒரு இடத்துல உள்ள ஒரு காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கப்பு ஒரு இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆகும். அது ரெண்டும் சேர்ந்தா ரெண்டு சரியான ஜோடி, கப் அண்ட் சாசர். ஆனா இது ரெண்டும் வேற வேற மாதிரி தான் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும், காஃபி குடிக்கிற வேலையை செய்யும். நெட்டு ஒரு மால்ட்டி இருக்கும், போல்ட் ஒரு மாதிரி இருக்கும். நெட்டு நீளமா இருக்கும், போல்ட் ரவுண்டாக இருக்கும். இது வேற அது வேற. நல்லா கவனிச்சு பாருங்க, ரெண்டும் ஒரு மறையில ஏறும் ஒன்னா ஒரு இடத்துல. இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஏற்ற துணை. ரெண்டும் வெவ்வேறையா தான் இருக்கும், ஒரு இடத்துல ரெண்டும் ஒன்னா சேரும், அதற்கு பேர் ஏற்ற துணை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நினைக்கிற மாதிரி அது எல்லாமே இருக்காது. ஆனா உங்க 2 பேரும் ஏன் கர்த்தர் இணைச்சார்னா, அவருடைய ஒரு திட்டத்தில் நீங்களும் நானும் பூமியில் இணைவோம். அந்த இணைகிற இடத்துக்கு பேர் தான் ஏற்ற துணை. ஆபிரகாம் எப்படி வேணா இருக்கலாம், சாராள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா 2 பேரும் சேர்ந்து ஈசாக்கை பெற்றெடுப்பாங்கல்ல, அதற்கு பேர் தான் ஏற்ற துணை. அந்த ஈசாக்கு வழியாக இயேசு வரணும், அது பரலோகத்தின் திட்டம். இதை நாம புரிஞ்சு